உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்ப்பாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்ப்பாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். செங்கற்பொடி கூரை வெண்பல் தவர் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலொரெம்பாவாய். பங்கைய கண்ணானை பாடேலொரெம்பாவாய். இதுவரை பார்த்த பாசுரங்களில் பறவைகள் குரல் கொடுக்கின்றனர், ஆட்சியர் தயிர் கடைகின்றனர், வெள்ளி எழுந்துவிட்டது என பல்வேறான நிகழ்ச்சியை சான்றாக வழங்கிய தோழியர் இந்த பாசுரத்தில் படுத்திருக்கும் பெண்ணின் வீட்டு கொல்லப்புறத்தையே பொழுது விடிந்ததற்கான அடையாளமாக எவ்வாறெல்லாம் காட்டுகின்றனர் என்று பார்க்கலாம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். புழக்கடை என்பது வீடுகளின் பின்புறம் அல்லது கொல்லைப்புறம் ஆகும். வாவி என்பது குளமாகும். அல்லி மலரானது இரவில் மலர்ந்து காலையில் குவியும் என்பார்கள். ஆகையால் இங்கு உன்னுடைய கொல்லப்புற தோட்டத்து குளத்தில் செங்கழு நீர் பூவும் மலர்ந்து விட்டது, அல்லி மலரும் குவிந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளை வேஷ்டிகள் தவிர்த்து காஷாயம் அணிந்த யோகிகளும் கோவிலுக்கு சென்று அந்த எம்பிரானை எழுப்புவதற்காக சங்கை முழங்க தொடங்கிவிட்டனர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? காலை விடிந்தது என்று அர்த்தமாகும். எழுந்திருக்கலாம் அல்லவா? முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். தோழிகளான எங்களை முதலில் எழுப்புவதாக கூறினாயே, இப்பொழுது நீயே தூங்கலாமா? உனக்கு வாய் இருக்கிறதே தவிர கொஞ்சம் கூட நாணமே இல்லை. இன்சொற்களை சொல்லும் நாவை உடையவளே எழுகிறாள். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். சங்கையும் சக்கரத்தையும் இரு கைகளாலும் எளிதாக இயங்கும் பெரிய கைகளை உடையவனான செந்தாமரை போன்ற கண்கள் உடையவனான அந்த வைகுண்டநாதனை பாடலாம். எழுந்திருப்பாயாக என்று கூறி இந்த பாசுரம் முடிவடைகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.